சார் கிறிஸ்டோஃபர் ரென் அப்படின்னு ஒரு ரெனவுண்ட் ஆர்கிடெக்ட் லண்டனில் ஒரு பெரிய கத்தீட்ரல் கட்டிகிட்டு இருந்தார். ஒரு இதே மாதிரி தான் இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை வச்சு பேசுகிறது தான் பேசிகிட்ருக்கேன். அப்போது ஒருத்தர் வந்து போய் 3 பேரை போய் கூப்பிட்டாராம். அங்கே வேலை செய்கிற 3 லேபர்ஸை கூப்பிட்டு அவங்க என்ன ஆட்டிடியூட், அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டாராம், என்னப்பா செய்கிற அப்படின்னு. அவன் சொன்னான்னா, நான் நம்ம ஊர் காசில் நான் சொல்கிறேன்னே, ஒரு 100 ரூபா 200 ரூபா, இப்போத்தி காசுக்கு 1000 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். நாள் கூலி 1000 ரூபா, நாள் கூலிக்கு நான் வேலை செஞ்சிட்ருக்கேங்க. அவனுக்கு அவ்வளோதான் தெரியுது. அவனுக்கு வந்து அவன் 1000 ரூபா கூலிக்கு வேலை செய்கிறாங்கிறது மாத்திரம்தான் அவனுக்கு அது தெரியுது. 2வது ஆள் கூப்பிட்டாரான், நீ என்னப்பா பண்ணுற? நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேங்க அப்படின்னாராம். அப்போது 2வது ஆளுக்கு வந்து அவரோட வேலை பளு அதுதான் அவருக்கு நோக்கமாக இருக்குது, அதுதான் அவரோட முக்கியமாக, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது தான் அவனுக்கு தெரியுது. 3வது ஆளை கூப்பிட்டாரான், நீ என்னப்பா செஞ்சிட்ருக்க அப்படின்னு. அப்போ அவன் சொன்னானா, நான் சார் ஆர்கிடெக்ட் சார் இருக்கார்ல கிறிஸ்டோஃபர் ரென், அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உலகிலே ஒரு லண்டன்லே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கத்தீட்ரல் கட்டுறதுக்கு நான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது 3 பேரும் அங்கே வேலை செய்கிறாங்க தான். 3 பேருமே ஏதோ ஒரு விதத்தில் அந்த கத்தீட்ரல் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்க யோசனை, அவங்க எண்ணம், அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது. ஒருத்தர் என்ன சொல்கிறான், எனக்கு 1000 ரூபா கிடைக்குங்க, ஒரு நாள் கூலிக்காக நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறான். ஒரு விரக்தியும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு தன்மையும் அதில் காட்டுது. 2வது ஆள் வந்து 10 மணி நேரம் நான் வந்து இங்கே என்னோடய கடின உழைப்பை நான் வந்து செலுத்துகிறேன். அப்போது அவனோட சுயம், ஹீஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிஸ் செல்ஃப். நான் வேலை செய்கிறேன், நான் 10 மணி நேரம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், என்னோடய ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இதில் போகுது அப்படிங்கிறது அவனும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கிறான். பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே அவன் வந்து அவனை உயர்த்தி இது பண்ணுறான். 3வது ஆள் என்ன சொல்கிறான்னா, நோ, ஐ ஆம் டூயிங் எ வெரி குட் திங். நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கத்தீட்ரல் கட்ட போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு ஹெல்ப் ஆர்கிடெக்டை. அவர் ஆர்கிடெக்ட் வந்து அவருக்கு தான் எல்லா புகழ் போகுது. இன்றைக்கி வரைக்கும் அந்த கத்தீட்ரல் பற்றி பேசும்போது அந்த ஆர்கிடெக்ட் பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர எந்த லேபரை பற்றியும் பேசுகிறதில்ல. ஆனாலும் அவன் உற்சாகமாக, இல்லை, ஐ ஆம் கோயிங் டு ஹெல்ப் ஆர்கிடெக்ட் சார் டு பில்ட் அ பியூட்டிஃபுல் கத்தீட்ரல். நான் அழகான ஒரு கத்தீட்ரல் கட்டுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட பங்கு அதுதான் சொல்லிட்டு உற்சாகமாக வேலை செய்கிறான். நம்ம கர்த்தருடைய ஓட்டத்தில் ஓடிட்டுருக்கோம். எத்தனை பேர் வந்து ஏதோ ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இது பண்ணார், சேவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறகுறையாக ஒரு அதிருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோன்னு தெரியல. ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப கஷ்டத்துக்கு ஆண்டவர் பாடுக்காக தான் என்னை அழைச்சார், பாடுபடணும்னு அழைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சொல்லி வருத்தத்துலேயும் வேதனையிலையும் ஒரு வாழ்க்கையை ஓட்டுறதை பார்க்குறோம். 2வது ஆள் ஊழியத்துக்கு போனால் எனக்கு அங்கங்கே ஏதாவது ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, ஊழியத்துக்கு போனால் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, அதனால் நான் ஊழியம் செய்கிறேன், கர்த்தரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர வருமானமோ அல்ல அது ஆண்டவர் அதை வழியாக தான் போஷிப்பார் அப்படிங்கிற ஒரு ஹாஃப் ஹார்ட்டடாக பண்ணுற விஷயங்களும் பார்க்குறோம். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, உற்சாகமாக கர்த்தர் என்னை ரட்சித்தார், கர்த்தரோட ஓட்டத்தில் நான் ஓட போகிறேன், அவர் கூட நான் பரலோகத்தில் அந்த சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கும்போது அவரோடு நான் போய் நித்தியமாக அவர் கூட நான் வாழ போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக அந்த ஓட்டத்தை ஓடுறவங்களும் இருக்காங்க. ரொம்ப திருப்தியாக கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார், நான் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் ஆண்டவரை மாத்திரம் துதிக்கணும், ஆண்டவரை மாட்டும் புகழணும், ஆண்டவரை மாத்திரம் ஆராதிக்கணும், இதுதான் என்னோடய வேலை, இதுதான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சந்தோஷமாக ஓடுற ஆட்களையும் பார்க்குறோம். நம்ம எந்த குரூப்பில் இருக்கோன்னு நம்ம இன்றைக்கி யோசித்து பார்க்கலாம். முறுமுறுத்துக்கிட்டே வேதனையிலையும் வருத்தத்துலேயும் ஒரு சந்தோஷமே இல்லாமல் சமாதானமே இல்லாமல் வெறும் 1000 ரூபாய்க்கு தாங்க நான் வேலை செய்கிறேன், ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 2 வேளை சாப்பாடு கிடைக்குது, ஏதோ போடிட்டுருக்கேன் அப்படின்னு ஓடுறோமா? இல்லை ரொம்ப இன்னும் கஷ்டத்தோட பாரம் பாடு அப்படி எப்படின்னு சொல்லி அவ்வளோ முறுமுறுத்துக்கிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு தன்னை இது பண்ணி நான் இவ்வளோ செய்கிறேன்,
ஆனால் இதுக்காக தான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை சுயமாக நம்ம தூக்கி வச்சுக்கிறோமா? இல்லை சந்தோஷமாக எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் இந்த ஓட்டத்தை சந்தோஷமாக ஓடி முடிப்பேன், அவரோட நான் போகிறது எதுக்குன்னா ஆண்டவரோட நித்தியமாக வாழ்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி உற்சாகத்தோடு முழு மனதோடு வித் our full strength, with our full mind ஆண்டவரை நம்ம ஆராதிச்சுட்டு துதிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அவரோட சமூகத்தில் இருந்து பலப்படுத்திக்கிட்டு அவரை நோக்கி அந்த ஓட்டத்தை நம்ம முடிக்க போகிற முடிவு பரிந்த நம்ம ஓடி முடிப்போமா? யோசிப்போம் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. ஒரு இதில் வாசித்தோம், ஒவ்வொரு ஆளுக்கும் பர்த்டே வரும்போது ஒரு வயசு கூடுது, அது ஓகே, பட் we are 1 year closer to our death அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு 23 வயசுலேருந்து 24 வயசு ஆகுதுன்னா நமக்கு 24 வயசு ஆகிடுச்சின்னு சந்தோஷப்படுறதா? ஐயோ நான் வாழ வேண்டிய வாழ்க்கையில் ஒரு வருஷம் குறைஞ்சிடுச்சு, என் டெத்து இன்னும் 1 year க்ளோசர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பயப்படுறதா? அப்படி இல்லை, பரவாயில்ல, இன்றைக்கி நான் மரித்தாலும் நான் ஆண்டவரோடு இருப்பேன், அந்த நிச்சயத்தோடு நம்ம இருந்தோன்னா நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா.